ஆதியாகமம் அதிகாரம் 32. 6 பகுதிகளாக இந்த அதிகாரத்தை நாம் தியானிக்கலாம். 1. மக்னாயிம் இரு சேனை. 2. தயவை பெற தூது அனுப்புதல். 3. சகோதரனை பிரிந்த யாக்கோபின் மனவியாகுலமும் இயேசுவை பிரிந்த ஆத்துமாவின் மனவியாகுலமும் ஒரு ஒப்புமை. 4. தயவை பெற வெகுமானங்களை அனுப்புதல். 5. தனித்திருந்த யாக்கோபு. 6. பெனியேல். 1. மக்னாயிம் இரு சேனை. யாக்கோபை தேவதூதர்கள் சந்தித்த இடம் மக்னாயிம் என பெயரிடப்பட்டது. தேவனுடைய சேனை என்று சொல்லி தேவதூதர்கள் சந்தித்த இடத்தை மக்னாயிம் என யாக்கோபு அழைக்கிறார். மக்னாயிம் என்பது எபிரேயத்தில் இரு சேனை என பொருள்படும். கோலும் கையுமாய் சென்ற யாக்கோபு இரு பரிவாரங்கள் உடையவரானதை இது வெளிப்படுத்தி இருக்கலாம். இரு சேனையான தேவதூதர்களை சந்தித்த பின்னரே யாக்கோபு தனது ஜனத்தையும் உடைமைகளையும் 2 பகுதிகளாக பிரிக்கிறார். தேவசேனை யாக்கோபை சந்திப்பது, நீ போகும் இடத்திலெல்லாம் உன்னை காப்பேன் என்று கர்த்தர் பெத்தேலில் கொடுத்த வாக்குத்தத்தத்தின் நிறைவேற்றம். 20 வருடங்களுக்கு முன்பு பெத்தேலில் வானத்தின் வாசலை கண்ட யாக்கோபு தற்போது தேவசேனை இறங்கி மக்னாயிம் எனும் இரு சேனையாய் தன்னோடு இருப்பதை காண்கிறார். 2. தயவை பெற தூது அனுப்புதல். முதலாவது, தான் தனது சகோதரனின் தயவை வேண்டுவதாக யாக்கோபு ஏசாவுக்கு தூது அனுப்புகிறார். தயவு என்பது ஏற்றுக்கொள்ளப்படுதல், ஆதரவளித்தல், அன்பு செலுத்துதல், இரக்கம் பாராட்டல் என பொருள்படும். தூதுவர்கள் திரும்பி வந்து யாக்கோபின் சகோதரனான ஏசாவை சந்தித்ததையும் ஏசா 400 பேரோடு யாக்கோபை எதிர்கொள்ள வருவதையும் யாக்கோபிற்கு அறிவித்தனர். 3. சகோதரனை பிரிந்த யாக்கோபின் மனவியாகுலமும் இயேசுவை பிரிந்த ஆத்துமாவின் மனவியாகுலமும் ஒரு ஒப்புமை. சகோதரனுக்கு விரோதமாய் தான் செய்த குற்றம் அவன் எதிர்கொண்டு வரும்போது பயத்தை கொண்டு வருகிறது. கர்த்தருக்கு விரோதமாய் நாம் செய்கிற பாவம் நாம் தண்டிக்கப்படுவோமோ என்கிற பயத்தை நம்மிடம் உருவாக்குகிறது. இங்கே ஏசா தன் சகோதரனை ஏற்றுக்கொள்ள ஓடி வருகிறார். ஆனால் ஏசாவை சந்திப்பது பயத்தையும் வியாகுலத்தையும் யாக்கோபுக்கு ஏற்படுத்துகிறது. ஏனெனில் யாக்கோபு ஏசாவுக்கு விரோதமாய் செய்த குற்றம் அவர் கண் முன் நின்றது. நாம் நினைவில் கொள்ள வேண்டியது, நாம் ஒப்புரவாக கர்த்தருடைய தயவை வேண்டி வரும்போது பாவம் நமக்கு முன்பாக பயமாய் நிற்க தேவையில்லை. ஆதாமும் ஏவாளும் ஆதியில் பாவத்தில் உட்பட்ட போது கர்த்தர் அவர்களோடு சந்திக்க உறவாட வருவதை ஏற்றுக்கொள்ள அவர்கள் மனம் பயந்தது. எனவே பாவமானது பயத்தை உருவாக்கி கர்த்தர் நம்மோடு ஒப்புரவாகுதலை நம்மிடம் விட்டு நீக்குகிறது. 4. தயவை பெற வெகுமானங்களை அனுப்புதல். முதலில் தூது அனுப்பின யாக்கோபு 13 முதல் 21 வரையிலான வசனங்களில் ஏசாவுக்கு வெகுமானங்களை அனுப்புகிறார். 3 பங்காக வெகுமானங்களை பிரித்து 3 வேலைக்காரர் கையில் ஒப்புவித்து ஒன்றன் பின் ஒன்றாக அனுப்பி ஏசாவை சாந்தப்படுத்த நினைக்கிறார். வெகுமதியை அனுப்பி ஏசாவை சாந்தப்படுத்தி கொண்டு ஏசாவை சந்திக்கும் போது அவரிடம் தயவை பெறலாம் என யாக்கோபு எண்ணம் கொள்கிறார். பிற மதஸ்தவர்கள் செய்வதும் இதுவே. கடவுளோடு ஒப்புரவாக பல்வேறு முறைகளில் தங்களை காயப்படுத்தி கொண்டு பலியிட்டு பல சடங்காச்சாரங்களை செய்து இன்னும் முயன்று கொண்டே இருக்கின்றனர். நம் இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் பிதாவோடு நாம் ஒப்புரவாகும்படி சமாதானத்தை நமக்காக சிலுவையில் ஏற்கனவே சம்பாதித்து வைத்து விட்டது. 5. தனித்திருந்த யாக்கோபு. யாக்கோபு ராத்திரியில் தன் சகோதரனுக்கு வெகுமானங்களை அனுப்பிவிட்டு பின் தன் மனைவி பிள்ளைகளை யாப்போக்கு ஆற்றுக்கு அக்கறைப்படுத்தி தனித்திருந்தார். தனித்திருந்த யாக்கோபின் இருதயம் எப்படி இருந்தது? வியாகுலத்தோடு, பயத்தோடு, விண்ணப்பத்தோடு இருந்தது. அப்போது ஒரு புருஷன் யாக்கோபோடு இடைப்படுகிறார்.
புருஷன் என்பதை தூதன் என ஓசியா 12வது அதிகாரம் 4வது வசனத்தில் வாசிக்கிறோம். யாக்கோபு அந்த புருஷனை தேவன் என பின் வசனங்களில் குறிப்பிடுகிறார். யாக்கோபுக்குமான போராட்டம் எதற்காக நடந்தது? ஆசீர்வாதத்துக்காக. என்ன ஆசீர்வாதம் கிடைத்தது? பெயர் மாற்றம். போராடி மேற்கொண்டவருக்கான புதிய பெயராக இஸ்ரவேல் எனும் பெயரை யாக்கோபு பெற்றார். இஸ்ரவேல் என்பது போராடி மேற்கொண்டவர் என அர்த்தப்படும். நாமும் ஜெயம் கொண்டவர்களாகும் போது புதிய நாமத்தை பெறுவோம் என வெளிப்படுத்தல் 2வது அதிகாரம் 17வது வசனத்தில் வாசிக்கிறோம். போராடி மேற்கொண்ட யாக்கோபு புதிய வாழ்க்கைக்குள், புதிய மாற்றத்துக்குள் பிரவேசித்து சூரியன் உதிக்கும் போது பெனியேலை கடந்து வருவதை நாம் வாசிக்கலாம். 6. பெனியேல் தேவனுடைய முகம். முகமுகமாய் கண்டேன் என்பது தேவ பிரசன்னத்தை குறிக்கிறது. தேவனை ஒருவரும் ஒரு காலம் கண்டதில்லை. பெத்தேலில் வானத்தின் வாசலை தேவதூதர்கள் ஏறுவதை இறங்குவதை கண்ட யாக்கோபு மக்னாயீமில் தேவ சேனை தன்னோடு இருப்பதை காண்கிறார். இந்த பெனியேலிலோ தேவனுடைய முகத்தையே காண்பதாக எழுதுகிறார். எனவே இது பெத்தேலில் இருந்து மக்னாயிமில் இருந்து பெனியேலுக்கான யாக்கோபின் வரவு அவருடைய ஆவிக்குரிய வளர்ச்சியை காண்பிக்கிறது. ஜெபிப்போமா? அன்பின் பிதாவே, நீர் எங்களுக்கு கிருபையாய் கொடுத்திருக்கிற ஒவ்வொரு ஆசீர்வாதங்களுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். யாக்கோபு ஏசாவோடு ஒப்புரவாக முயற்சித்தலை போல ஒருவேளை உமக்கு விரோதமாய் நாங்கள் பாவம் செய்து எங்களுடைய ஆத்மா உம்மை விட்டு பிரிந்திருக்குமே ஆயின் எங்களுடைய குற்றங்களை தயவாய் மன்னித்து சமாதானத்தை எங்களுக்கு தந்து சுவாமி உம்மோடு கூட உள்ள உறவாடுதலை எங்களுக்குள் புதுப்பிக்க செய்யும். எங்களோடு கூட இருந்து எங்களை ஒவ்வொரு நாளும் வழி நடத்தும். ஜெயம் கொள்ளுகிறவர்களுக்கு புதிய நாமத்தை தருவேன் என்று நீர் வாக்கு பண்ணியிருக்கிறீர் கர்த்தாவே. ஜெயம் கொள்ளுகிறவர்களாக எங்கள் ஒவ்வொருவரையும் மாற்றும். மீட்பர் இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென்.